வணக்கம். என்னுடைய அன்பு உள்ளங்களே, நம் அரசு வேலை வாங்குவது என்பதை 100% அல்ல, 1000% மனதில் தெளிவான எண்ணத்தையும் தெளிவான சிந்தனையும் தெளிவான பார்வையில் எவன் ஒருவன் தன் பயணத்தை செலுத்துகின்றானோ அவனே வெற்றியாளராக மாறுகின்றான். அதனால் நம்மளுடைய நீங்கள் இந்த பீச்சு பக்கம் சென்றால் தெரியும், அப்பொழுது இந்த ஒரு குதிரை கடுவாளம் ஓட்டை குதிரையானது என்னன்னு போதுன்னா அதோடைய திசையை நோக்கி போய்கொண்டே இருக்கும். பக்கத்தில் எந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் அதை பற்றி சிந்திக்காமல் அதனுடைய ஒரே இலக்கானது அது எதுவுடைய இலக்கை வைத்திருக்கார்களோ அந்த இலக்கு எந்த இடத்தில் இருக்கோ அதை நோக்கி அது போய்கொண்டே இருக்கும். அதுபோல தான் நம்மளுடைய வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய அருகில் நம்மளுடைய பக்கத்தில் பல வகையான தொந்தரவுகள் ஏற்படலாம், துன்பங்கள் ஏற்படலாம், கஷ்டங்கள் ஏற்படலாம். நம்மளால் செயல் முடியாத அளவிற்கு நம்மளுக்கு செயல்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். இவைகள் எவைகள் வந்தாலும் குதிரைக்கு போட்ட கடுவாளம் போன்று நம்மளுடைய இலக்கு அடையும் என்ற ஒரு கடிவாளத்தோடு நம்ம நேர்மையான எண்ணத்தில் நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் நம்மளுடைய வெற்றியானது யாராலையும் நம்மை விட்டு நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதனால் அனைவரும் சிந்தனைகளை தெளிவாக ஒன்றாக வைத்து நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓடுங்கள். கண்டிப்பாக நம் இலக்கை அடைந்து விடலாம். நம்ம இதற்கான இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 டே சேலஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஒரு சீரீஸில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம போயிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இன்றைக்கி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா வகையான வினாக்களும் இடம்பெற்றிருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போலவே நம்ம எதுலேருந்து போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்குள்ளேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோங்கள. அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் கூற்றுகளில் உரிய தமிழ் சான்றோர்களின் தேர்ந்தெடுக அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகேவா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உரிய தமிழுடைய சான்றோர்கள் யார் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்தோறும் குயில் தோப்புக்கு சென்று பாரதிதாசனிடம் தம் எழுதிய கவிதையை படித்து காட்டி பாராட்டு பெற்றது அப்படின்னு இருக்காங்க. அப்போ குயில் தோப்பு, ஓகேவா, என்னன்னு பார்த்தீங்கன்னா நாள்தோறும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனிடம், ஓகேவா, பாரதிதாசனிடம் யாரோ ஒரு அறிஞர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா தினமும் போயிட்டு அவர்கிட்ட பாட்டை அவர் எழுதிய பாடலை பாடி காமித்து அவரிடம் என்ன இருக்கு பாராட்டை பெற்றிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, கவிதைகளை பாடி காட்டி பாராட்டு பெற்றவர். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனின் பரிந்துரையின் அடிப்படையில் கரந்தை தமிழக கல்லூரியில் மாணவராக சேர்ந்தவர். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட கூட என்ன கேட்டேன்னா, நம்ம ஒரு நல்ல படிச்சுட்டுக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே நீ இப்போ ஒரு அரசு வேலைக்கு போயிட்டுனா என்ன பண்ணாங்க, ஊரில் படிக்கக்கூடிய உன்னை இது வரைக்கும் உன்னை மதிக்காதவர்கள் கூட என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இதுமாரி என் பையன் +2 படிச்சிருக்கான், 10th படிச்சிருக்கான், யூஜி பண்ணியிருக்கான், அடுத்து நான் பிஜி என்ன படிக்க வைக்கணும், எந்த வேலைக்கு எப்படி அனுப்பலாம் அப்படின்றது உங்களை எப்போ சார் கேட்பாங்க, உங்களை எப்போம்மா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்லும் போது மட்டுமே தான் அவர்கள் என்ன பண்ணாங்க நம்ம கிட்ட வந்து அறிவுரையை கேட்பாங்க. அதுபோல் அப்போ என்ன சொல்லுவோம், இந்த கல்லூரியில் போயிட்டு சேருங்க, இது நல்லா இருக்கும், இந்த பாடப்பிரிவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கோர்ஸுக்கு இங்கே போங்க அப்படின்னு நம்ம சொல்லுங்களேன். அதுபோல தான் இங்கே அப்படிலாம் சொல்லி இவருடைய பாரதிதாசனுடைய வழிகாட்டுதலை பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளி என்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாரு நமக்காக இந்த தினமும் தோப்புக்கு, ஓகேவா, நாள்தோறும் பாரதிதாசனை சந்தித்து அவர் ஒரு பாட்டை பாடி பாராட்டு பெற்று வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் ஒளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முடியரசன் வானம்பாடி அப்படின்றது ஒரு நூலை வந்து எழுதுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கான கொஸ்டின் 2 நான் கொடுக்குறேன். ஓகேவா, என்னன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அப்படி என்பவர் யார் அப்படின்றத ஓகேவா மறக்காம என்ன பண்ணுங்க, ஓகேவா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், அப்போ குயில் நான் பண்ணும் குயிலுக்கு கூ 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 வேணா சொல்லி கொடுப்போம். அப்போ என்ன இருக்கு ஒரு ஒளியானது வருகிறதா, ஓகேவா, அப்போ ஒளி அது எங்க கிட்ட வந்துச்சு குயில் கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அப்போ குயில் தோப்புக்குள்ள தான் வரும் ஒளி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா, குழி தோப்புக்குள்ள ஒளி வரும். அடுத்தது என்னது நம்மளுக்கு கல்லூரிக்கு, அப்போ என்ன இருக்கு இந்த அலௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுங்க தெரியுங்களா, ஊருக்குள்ள இந்த மே மாதம்லாம் எங்கள் கல்லூரிக்கு வாங்க இந்த வகையான வசதிகள் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அதுவும் ஒரு என்னது ஒரு ஒளி நம்ம காதில் கேட்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லாங்களே, ரொம்ப முக்கியமானது நம்ம தெரிஞ்சு வச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ஒலிக்கு இந்த லீக்கு என்ன பண்ணாங்கன்னா
சவுண்ட் அப்படின்னு லைட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஷார்ட்கட்டுக்காக இது என்ன பண்ணுறோம், இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, சரியான வல்லின மெய்களில் இடம்பெற்றுள்ள சொற்றொடரை தேர்வு செய்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ சரியான ஓகேவா வல்லின எழுத்துக்கள் என்றால் என்ன? முதல்ல நம்மளுக்கு எழுத்துக்களை ரெண்டாக பிரிப்போம். நம்ம சொல்லியிருக்கோம் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். அந்த முதல் எழுத்துக்களை ரெண்டாக பிரிப்போம். உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பிரிப்போம். ஓகேவா எழுத்துக்களே என்ன பண்ணுவோம், ரெண்டாக பிரிப்போம். முதல் எழுத்துக்கள் இன்னொன்று சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகை இருக்கும். ஓகேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரில் படை ஒற்றில் படை ஓகேவா ஐயரை கொடுக்கும் அவுகரை கொடுக்கும் மகரை கொடுக்கும் ஆயுத கொடுக்கும் அப்படின்ற மாரி நம்மளுக்கு என்ன இருக்கும், இதில் 10 வகை வரும். இதில் என்ன இருக்கும், உயிர் எழுத்துக்களை என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டாக பிரிப்போம். என்னது உயிர் எழுத்து குறில் நெடில் அப்படின்னு நம்ம பிரிப்போம். மெய் எழுத்துக்கள் என்ன பிரிப்போம், 3ஆக பிரிப்போம். ஓகேவா வல்லினம் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஓகேவா வல்லினத்தில் தான் என்ன வரும், கசட தபர கசட தபர அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா அதுக்கப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெல்லினம் ஞனன நமன. ஓகேவா இது எல்லாமே வரும். உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா இடையின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றது என்ன பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா என்ன பார்க்கும்போதே ஒரு லைக் போட்டுக்கிறீங்க ரைட். ஓகே அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள், இதான வல்லின எழுத்துக்கள். அப்போ இந்த எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பெறணும் அப்படின்றது நம்மளுக்கு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. சேர்த்து எழுத்துக்கள் பிரித்து எழுத்துக்கள் இருக்குல்ல அதில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்குது. நம்ம டேரெக்டாக போயிடுவோம், ஏன்னா இது படித்து பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா உணவு பொருளை தரம் குறைவாக விற்கப்படுவதற்கு நச்சு காளான் உண்டாக்கும் செரிமானம் குறைகின்றது அப்படின்னு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு விலை குறைவான ஒரு பொருள் இது பண்ணால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த நச்சு காளான், அந்த காளான்லாம் வந்து மழை பெஞ்ச முறையில் குறைவாக இருக்கிறதால அதெல்லாம் வந்து புடின்னு வந்து விற்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, நம்ம என்ன இருக்கும் வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்களை இப்போன்னு வருதா ரைட். ஓகே அதேமாரி என்ன இருக்குது இக்கு இருக்கா இதற்கு பாருங்க 2 எழுத்து. அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் விற்கப்படுவதால் நச்சு இச்சு வருதுங்களா. அப்போ எல்லாமே இதில் எழுத்துக்களில் வரக்கூடியதாக இருக்குதா. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வல்லின எழுத்துக்கள். அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே இல்லை பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்புன்ற வார்த்தையே இல்லை. அப்போ கண்டிப்பாக கிடையாது. தரம் குறைவு அப்போ இதுலேயும் கிடையாது ரைட். ஓகேவா நச்சு பொருள் இதில் இருக்குது. ஆனால் என்ன இருக்கு இதில் இந்த இக்கு என்பது என்னது இல்லை, இங்கே இக்கு இல்லைங்களா. அப்போ இது தவறு. அதேமாரி இந்த பொருளையும் பார்த்தாலும் இதுவும் தவறு இதுவும் தவறு. அப்போ ஆப்ஷன் பி என்பதுதான் சரியான விஷயம். ஓகேவா அப்போ கசட தவற எரல வரல நானே இருக்குல்ல. இப்போ இடையின எழுத்துக்கள் என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறேங்க ஒரு லைக் போட்டுக்குங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பை பற்றி நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கொஷின் வந்துட்டே இருக்கும். அந்த கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரின் ஓகேவா தேர்தலுக்கு ஓகேவா வாக்காளர் குழுவினை மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா அப்போ மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் இடம்பெறுவார்கள் அப்படின்னு இருக்காங்க. ஆமாங்க நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருக்காங்களே குடியரசு தேர்தல் அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மாநில அவைகளுடைய கீழ் அவையிலேருந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு வாக்கெடுப்பு செய்வாங்க. ஆனால் மேல் அவையில் இருக்காது. கீழ் அவையிலுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க நம்மளுக்கு அதில் இடம்பெறுவாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய ஓகேவா நம்மளுடைய பிரசிடென்ட்டோடைய ஓகேவா அது இருக்குங்களே. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டேட்லேயும் இருப்பார். அவருடைய பவர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேயும் இருக்கும் சென்ட்ரலையும் இருக்கும். ஓகேவா அந்த மாநிலத்திலும் இருக்கும் மத்தியத்திலும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. மத்திய மற்றும் மாநிலத்திலும் அவருடைய இரண்டிலுமே என்ன இருக்கும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவருடைய நிர்வாகத்தன்மை இருக்கும். மாநிலத்திலும் இருக்கும் மத்தியிலும் இருக்கும். ஏன்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் யார் ஓகேவா முதல் குடிமகன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் சொல்லுவாங்க. தற்பொழுது குடியரசுத் தலைவர் யார், அவர் எந்த தினத்தன்று அவர் பதவி எந்த வருடம் எந்த தினத்தில் அவர் பதவி ஏற்றார் என்பதை தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்பொழுது தற்போதைய நம்மளுடைய குடியரசுத் தலைவர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கூற்று ஓகேவா கூற்று ரெண்டுமே சரிதான். கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி. அப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக கேட்டதுங்க இங்கிலீஷ் கொஷின் எங்களுக்கு தெரியல அப்படின்றங்க. ஓகேவா இங்கிலீஷ் கொஷினும் தெரியுற மாரி தான் நம்ம வச்சுருக்கோம். பார்த்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது.
அடுத்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரைட் ஓகே, பின்வரும் அமைப்புகளில் ஓகேவா பிரதமர் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரை பற்றி நம்மளுக்கு என்ன வரும், கண்டிப்பாக கொஷின் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் ஓகேவா. பிரைம் மினிஸ்டர் பற்றி, பிரைம் மினிஸ்டர் எதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மனாக இருப்பார், எதுக்கெல்லாம் அவர் வந்து தலைவராக இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஆப்ஷன் வச்சு நம்ம போகலாமா. நிதி அயோத்திய குழு ஓகேவா, கண்டிப்பாக அதுக்கு யார் தான் தலைவர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிட்டி அப்படின்னு தான் இருந்தது ஓகேவா. 5 ஆண்டு திட்டங்கள் அந்த வரிசையில் தான் தமிழ்நாட்டில் என்னது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 1950க்கு அப்புறம் நடைமுறையில் ஓகேவா. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வரைக்கும் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வரும் வரைக்கும் அந்த 5 ஆண்டு பிளான் ஓகேவா திட்டங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருந்தன. ஆனால் இப்போ தற்காலத்தில் என்ன பண்ணதுன்னா 2015க்கு அப்புறம் அது எடுக்கப்பட்டு அது என்னவாயிடுச்சுன்னா நிதி அயோத்திய அப்படின்றது இப்போ பெயர் மாற்றம் செய்து மாறப்பட்டது. நிதி அயோத்திய நேஷனல் லெவலில் ஓகேவா உலக அளவில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த குழு இருக்கும். 2015 லாஸ்ட் வீடியோலே இதுக்கு டேட்லாம் சொல்லியிருப்பேன். அது என்ன டேட்ன்றது லாஸ்ட் வீடியோக்கு முந்தான வீடியோவை போயிட்டு செக் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன டேட்டு அப்படின்றது மறக்காமல் என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ரைட் ஓகே. இது அயோத்தி குழு எப்போது எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது, ஆனால் இயர் மட்டும் என்னது 2015 தான் பண்ணியிருப்பாங்க. ரைட் ஓகே. அதுக்கப்புறம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஓகேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஓகேவா. இந்த எதனாவது நம்மளுக்கு இப்போ திடீர்னு ஒரு நிலநடுக்கம் ஓகேவா, ஒரு இப்போ சுனாமி ஓகேவா, அப்போ சுனாமி எப்போ வந்தது எந்த இயர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அதுமாரி ஒரு பேரிடர் வரும்போது ஓகேவா, அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அந்த பேரிடர் மேலாண்மைக்கு ஆணையராக இருப்பது தலைவராக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார் இருப்பார், நம்மளுடைய பிரதமருடைய வேலை தான். ஏன்னா அவர் கையில் தான். ஏன்னா ஒரு பேரிடர் வரும்போது நான் அவங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கணும், இவங்ககிட்ட கேட்டு முடிவெடுக்கணும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணோம் சடனாக முடிவெடுக்கக்கூடிய ஆளுமை திறன் யார்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் கிட்ட தான். அப்போ மத்திய அளவில் யார்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரதமர் கிட்ட இருக்கும். அப்போ ஸ்டேட் லெவலில் எல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் கிட்ட இருக்கும் ஓகேவா. நம்மளுடைய முதலமைச்சர் இருக்காங்களே அவங்க கிட்ட இருக்கும். அப்போ கண்டிப்பாக இது இருக்கும். அப்போ மண்டல குழு அப்படின்ட்டாங்க. இங்கேவே என்ன சொல்லிட்டாங்க மண்டலம் அப்படின்ட்டாங்க. அப்போ மண்டல குழு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மண்டல குழுன்னும் போது அவங்க யார் வந்து இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மண்டலத்தை ஓகேவா உள்துறை அமைச்சர் அப்படின்னு இருப்பாங்க ஓகேவா. உள்துறை அமைச்சர் இருக்காங்களே அந்த உள்துறை அமைச்சர் 5 மண்டலத்துங்களுக்கு இவர் என்ன பண்ணுவார் குழு தலைவராக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் தான் இருப்பாங்க. இப்பொழுது உள்துறை அமைச்சர் யாருன்றது மறக்காம என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது தேசிய ஓகேவா வனவிலங்கு அப்படின்னு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு தேசிய வனவிலங்கு வாரியம் ஓகேவா, அதுக்கு யார் தலைவராக தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கும் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி ஓகேவா, சாரி பிரதமர் ஐயா தான் என்ன பண்ணாங்க நம்மளுக்கு தலைவராக இருப்பாங்க. அப்போ என்னதெல்லாம் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 4. அப்போ 1 2 4 எதில் இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது. ரொம்ப முக்கியமானது பாருங்கள் 1 2 3 ஓகேவா, சாரி 4. இதுதான் நம்மளுக்கு என்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சு வேண்டிய விஷயம். பிரதமரை பற்றி கண்டிப்பாக அது வினாக்கள் இடம்பெறும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர் ஓகேவா கமிஷன் அப்படின்றது ஓகேவா. யூபிஎஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு எக்ஸாம் ஆல்ரெடி யாருன்னா ட்ரை பண்ணுறீங்களா, டைப் பண்ணி யாருன்னா இது வரைக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி உங்களுடைய அனுபவம் எப்படின்றத கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார், நான் பார்த்துருக்கேன், அதன் கொஷின் என்ன எனக்கு இப்படி தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. எந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அது எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன் பட்னா அதை நீங்கள் பண்ணும்போது அதை பார்க்கக்கூடிய பிறருக்கும் என்ன ஆகும், அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா. யாரெல்லாம் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருங்க, இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்க யாராச்சும் அதுமாரி அட்டன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது என்ன பண்ணலாம் கண்டிப்பாக சொல்லலாம். அதை பற்றியான ஒரு புரிதல் மற்றவங்களுக்கு வரும், அதுக்காக சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் சொல்லுவதால் கூட ஒருவருடைய வாழ்க்கை தரம் மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஓகேவா. ஒத்த வார்த்தை மொத்தத்தையும் மாற்றும் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. ஒத்த சொல்லு ஓகே, பாட்டில் கூட கேட்டிருக்குல்ல ஒத்த சொல்லு அந்த ஆகாயத்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒத்த சொல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை கூட ஒத்துட்டு வரும்போது நம்மளுடைய ஆளுமை திறன் மாற இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக பார்த்துங்க
அடுத்தது என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஓகேவா, அப்போ மத்திய பொதுப்பணித்துறை தேர்வாணைய உறுப்பினர்களின் பின்வரும் எப்பதவி காலத்தில் பதவி வகிக்கலாம். அப்போ இந்த எக்ஸாம் ஓகேவா இருக்குங்களே, அந்த எக்ஸாமை சூஸ் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்க எத்தனை வருஷம் எந்த வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும். இதில் 2 விதமாக இருக்குது ஓகேவா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் ஓகேவா, சென்ட்ரலில், இன்னொன்று ஸ்டேட்டில், நம்ம தமிழ்நாட்டு லெவலில் அல்லது ஸ்டேட் லெவலில் எதுவாக இருந்தாலும் சரி. அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 62 ஓகேவா, 62 ஏஜ், இயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர். இது எதுக்கு? ஸ்டேட்டுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர் வந்து ஒரே இயர் தாங்க ஓகேவா. இயர் வந்து என்னது சேம் 6 இயர் தான் ஓகேவா. 6 இயர்ன்றது கம்பல்சரி ஒரே தான், இங்கே 6 இயர் தான் இருக்குது. அடுத்தது என்ன சார் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, அவங்களுடைய ஏஜ் லிமிட் இருக்குல்ல, அந்த ஏஜ் லிமிட்டட் மட்டும்தான் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் மாறும் ஓகேவா. அப்போ சென்ட்ரலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா 65 ஓகேவா. நம்மளுக்கு மத்தியில் 65, அதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 ஓகேவா. நம்மளுடைய ஸ்டேட் லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 62, ஆனால் ரெண்டுத்துக்குமே என்னது 6 இயர் தான். 6 ஆண்டுகள் அல்லது 65 வயதுகள் வரை இருந்தால் அது என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓகேவா. 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது ஆமாம் வயது இருந்தால் அது என்னது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய எம்எல்ஏலாம் இப்போ ஆயிருக்காங்களே ஓகேவா. இப்போ நம்மளுடைய எம்எல்ஏலாம் இப்போ புது ஆட்சி வந்ததில்ல, எம்எல்ஏ ஆனாங்களே, அதில் குறைந்த வயது எம்எல்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா அவங்களுடைய வயது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புதுசொருத்தவங்க எம்எல்ஏ இருக்காங்களே குறைந்த வயதில், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பேர் சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ரைட் ஓகேவா. ஏன்னா தெரிஞ்சுக்கலாம் யார் இளம் வயதில் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, பின்வருவற்றுள் எவை மாறுபட்டது ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இங்கே என்ன சார் கொடுத்துருக்காங்க 16, 25, 36, 48 இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் வேல்யூ ஓகேவா. ஸ்கொயர் வேல்யூலாம் என்ன 1, 4 ஓகேவா, 4, 16, 25, 36, 49, அடுத்தது 49க்கு அப்புறம் 64 ஓகேவா. இப்படி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓகேவா 16 இருக்குது, 25 இருக்குது, 36 இருக்குது ஓகேவா. இங்கே என்ன இருக்கணும் 49 வரணும், ஆனால் இங்கே என்ன இருக்குது 48 தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது தவறானது, ரைட் ஓகேங்களா. அடுத்து ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது கொஷின் நம்மளுக்கு எழுதுகிற பாருங்க. இதில் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். இப்படி நம்மளுக்கு ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க, ரைட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்றதான் 7வது கொஷின். 7வது கொஷின் கொடுத்துரும் பாருங்க ஓகேவா. பின்வருற்றுள் எது, இதுக்கும் என்ன வரும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது என்ன நம்பராக தெரியுது ஓகேவா. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் ஓகேவா, இல்லை 10 செகண்ட் டைம் தரேன் ஓகேவா. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் மட்டும் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் ஓகேவா. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மேக்ஸில் நீங்கள் 25 கண்டிப்பாக வாங்குவீங்க ஓகேவா. இந்த நம்பர் எந்த பேஸில் வருதுன்ட்டு கண்டிப்பாக வீடியோ பார்த்து அடுத்த செகண்டே என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் 25 எடுக்க முடியும். அவ்வளோதான். தெரியாதவங்களும் ஃபீல் பண்ண தேவையில்ல, அவங்க போட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க ஓகேவா. என்னது ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரைம் நம்பர் என்னது ஃபஸ்ட்டு வரக்கூடிய ப்ரைம் நம்பர் 2, 3, 5, 7. அப்போ அடுத்தது என்ன வரும் 11, அடுத்தது 13 ஓகேவா. அப்போ ஆன்சர் என்னது நம்மளுக்கு 11, 13 தான் கரெக்டானது ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கொஷின் ஓகேவா 1 to 50 வரைக்கும் ஓகேவா எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்கும் ஓகேவா, எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்கும் அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பகா எண்கள் நம்மளுக்கு சொல்லுவாங்க. 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்கும் என்பதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏன் உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. நான் கற்ற கல்வியை ஓகே
ஓகேவா. நான் கற்ற கல்வியை நீங்களும் பெற வேண்டும். அதனால் எந்த ஒரு வழியில் உங்களுக்கு வந்து சொல்லித்தர முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு 250 டே அப்படின்ற ஒரு சேலஞ்சில் உங்களுக்கு அழகாக நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தரமான வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறோம். ஓகேவா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இலக்கை தெளிவாக மனசில் வச்சுக்கங்க. அப்போ தான் நம்மளுடைய இலக்கு அடைய முடியும். தினமும் உங்களுடைய பயிற்சி தொடரட்டும். நம்மளுடைய வீடியோவும் தொடர்ந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா. எது வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.